ஹாய் மக்களே! வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு ஜுவல்லரி மெட்டீரியல்ஸான ஹால் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். நான் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் ஜுவல்லரி மேக் பண்றதுக்காக. அந்த திங்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட்டு கியர் ஒயர். இந்த கியர் ஒயர் வாங்கியிருந்தேன். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாசி கோக்குறதுக்கா இருக்கட்டும், இல்ல ஒரு ஜுவல்லரி சோக்கர் செட் எது செய்றதா இருந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்கும். இத யூஸ் பண்ணி செஞ்சோம்னா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்டல் டெக்குன்றது வந்து எலாஸ்டிக். நம்ம பிரேஸ்லெட் மேக் பண்ண, அது எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, இந்த இயர்ரிங்ஸ்ல, சோக்கர் செட்ல, நெக்லஸ் எதுல வேணா இந்த மாரி கீழ அட்டாச் பண்றதுக்கு வரும். இத வச்சு நம்ம ஜுவல்லரி மேக் பண்றப்போ கொஞ்சம் லுக் சூப்பரா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு கிராண்ட் லுக் குடுக்குற மாரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இத வாங்குனேன். இது வந்து நீங்க கடையில கிராம் கணக்குல கேட்டீங்கனாவே குடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது பைலர். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஜுவல்லரி மேக் பண்றப்போ ஒரு ஷார்ப் எண்ட் இருக்கு அப்டின்னா, அத பெண்ட் பண்ணி விடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கட்டர். இது எப்படி யூஸ் பண்ணணும்னா, நம்ப ஜுவல்லரியில இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா எண்ட்ஸோ இல்ல தேவைப்படாது அப்டின்றப்போ நம்ம இத யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் அந்த எண்ட. ஷார்ப்பா இருக்கும். பார்த்து தான் யூஸ் பண்ணணும். இதுவும் அந்த பைலரும் பார்த்தீங்கன்னா, ஒரு ₹80 அந்த மாரி ஈச் ஒண்ணொண்ணும் அந்த ரேட் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பேக் ரோப் தான் வாங்கியிருந்தேன். பேக் ரோப்ல பார்த்தாவே நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. ஆனா நான் வந்து ஒரு ₹10 ₹15க்கான இதுதான் வாங்கியிருந்தேன். ஒரு 2 டைப்ஸ்ல. ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி பேக் ரோப்லாம் இருக்கு கொஞ்சம். ஸோ அதனால நான் வாங்கல. இந்த பீட்ஸ் வாங்கியிருந்தேன். இந்த பீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காப்பர் ஃபினிஷ் அந்த கலர்ல இருக்கும். அந்த பீட்ஸ் வாங்கியிருந்தேன். இதுவும் கிராம் கணக்குல தான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த லாப்ஸ்டர் ஹூக்ன்னு சொல்லுவாங்க. இந்த லாப்ஸ்டர் ஹூக்னா, இந்த பிரேஸ்லெட் எண்டிங்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா செயின்ல கூட போட்டுக்கலாம். அப்புறமேட்டு இந்த எஸ் டைப் ஹூக்கும் வாங்கியிருந்தேன். 2மே பார்த்தீங்கன்னா, தனித்தனி ரேட்டு. இந்த எஸ் ஹூக் தனி ரேட்டு. அந்த லாப்ஸ்டர் ஹூக் தனி ரேட்டு. இதோட ரேட்லாம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. நான் மென்ஷன் பண்றேன். இப்ப பில் என்கிட்ட இல்ல. அதனால தான் நான் வீடியோல ரேட் எதுவுமே சொல்லல. நெக்ஸ்ட் டைம் நான் இந்த மாரி நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வரப்போ உங்களுக்கு பில்லோட சொல்றேன். இந்த பேர்ல் பீட்ஸ் வாங்குனேன். இந்த பேர்ல் பீட்ஸ்லாம் பார்க்கும்போதே வந்து ஒரு சிலது வந்து அந்த கலர் உறிஞ்சு வர மாரி இருந்தது. அந்த பேர்லோடைய அவுட்டர் லேயர். ஸோ, அதனால நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா, இன்னொரு ஷாப்புக்கு போயி கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கிறது வாங்குனேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பேக் ரோப்புக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த செயினு. நீங்க நினைக்கலாம், இது என்னடா இப்படி இருக்கு? அந்த செயின்னா அ பிளெயினா லைட் வெயிட்டால்ல இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க. இது வந்து அத விட கொஞ்சம் ஹை குவாலிட்டி. இது வந்து நீங்க எப்படி ரவுண்டா சுத்துனீங்கனாலுமே அந்த ஹோல்ஸ் வரும். இது பார்க்குறதுக்கே ஒரு செயின் லுக் குடுக்குற மாரி தான் இருக்கும். இது பேக்குக்கு யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஒரு கோல்டன் ஃபினிஷ்ல. சோக்கர் செட்டுக்கு இல்ல நம்ம போடுற நெக்லஸ் செட் எதுக்கா இருந்தாலுமே சூப்பரா இருக்கும். அதனால தான் இது வாங்குனேன். இது கொஞ்சம் ரேட் அதிகம். இது மீட்டர்ல தான் குடுப்பாங்க. நான் ஒரு 2 மீட்டர்ஸ் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஜம்ப் ரிங்ஸ் வாங்கியிருந்தேன். இதுலயே சின்ன சைஸும் இருக்கு, பெரிய சைஸும் இருக்கு. நான் பெரிய சைஸும் வாங்கியிருந்தேன், சின்னதும் வாங்கியிருந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கலர் பீட்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா, ஒரு லைன் ஃபுல்லா அந்த மாரியே தான் குடுப்பாங்க. ஸோ, நான் ஒரு 2 லைன்ஸ் வாங்கியிருந்தேன். இது ₹35 சம்திங் தான் ஒரு லைனு. இதெல்லாம் எதுக்கு வாங்குனேன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஜுவல்லரி மேக் பண்றதுக்காக தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டோன்ஸ் தான். இதெல்லாம் கடையில ரேட்டு கேட்டப்பவே எனக்கு அவ்ளோ ஷாக் ஆச்சு. என்னடா இவ்ளோ ரேட்டுக்கு விக்கிறாங்களா அப்படின்னு. இந்த குட்டி ஸ்டோன் தெரியுதா? இந்த கிரீன் கலர். இது வந்து ₹2 அப்படின்னு சொன்னாங்க. இதுவே ₹2 அப்படின்னு நெனச்சேன். இந்த மாரி ஒரு கொஞ்சமா வாங்கியிருக்கேன். அது எதுவும் இங்க வைக்க இடம் இல்லாததுனால நான் வைக்கல. ஸோ அது கீழயே இருக்கட்டும்ன்ட்டு கீழயே வச்சுட்டேன். இப்போதைக்கு 2 ஸ்டோன்ஸ் மட்டும் மேல வச்சிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இத விட கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்டோன் தான் வாங்கியிருந்தேன். அது இத விட ஷாக்கு. ஒரு ஸ்டோனே ₹12ன்னு சொன்னாங்க. நான் இதுக்கு முன்னாடியே இந்த மாரி திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி பண்ணிட்டுருந்தேன். பட் ஆனா இவ்ளோ ரேட் இல்ல. இப்போ ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் திரும்ப வாங்குறதுனால எனக்கு என்னடா இவ்ளோ ரேட் அதிகமாயிடுச்சா? அப்படின்ற மாரி இருந்தது. இந்த ஒரு ஸ்டோன் மட்டுமே ₹12 அப்ப பார்த்துக்கோங்க. அப்ப எவ்ளோ ஒரு சோக்கர் மேக் பண்றதுக்கு நம்ம எவ்ளோ வாங்கணும்? இந்த பெரிய ஸ்டோன்ஸ கம்பேர் பண்ணும்போது, இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் குட்டி, குட்டி குந்தன் ஸ்டோன்ஸ்லாம் கூட பரவால்ல. ரேட் அந்த அளவுக்கு இல்ல.
ஸோ எனக்கு தான் இப்படி இருக்கா? இல்ல ஜுவல்லரி மேக் பண்ற எல்லாருக்குமே இந்த ரேட்ல தான் குடுக்குறாங்களா? அப்படின்றத யாராவது கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இந்த குந்தன் ஸ்டோன்ஸ்லாம் ட்ராப் ஷேப்ல, ட்ரையாங்கிள் ஷேப்ல, ஸ்கொயர் இந்த மாரி நெறைய ஷேப்ஸ் இருந்தது. அதுல ஒரு 4, 5 ஷேப்ஸ் நான் வாங்கியிருந்தேன். எனக்கு இந்த ஜுவல்லரி மேக்கிங்ல ஒரு சில பிளான்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல நான் ரிவீல் பண்றேன். இந்த மாரி ஜுவல்லரி மேக் பண்றது யார் யாருக்கு பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் ஜுவல்லரி மெட்டீரியல்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. ஸோ அது வாங்கும்போது ரேட்டோட உங்களுக்கு வீடியோ வேணுமா அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் தென் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.